இந்த பக்கம் கண்டிப்பா சமாதானம் ஆவாங்க. நான் உன்னை நிம்மதி முடிக்கிறதுக்கு யாரையும் ஒண்ணும் சொல்லக்கூடாது. சரிம்மா. இப்பதான் சாப்பிட்டியாக்கோ? ஆமா குட்டாளி பாடா சக்காளி வசந்தா. என்ன ஆடே ரேங்க? போய் குடுவி. கிளவி. கிளவி. நீதான் கிளவி. வசந்தா. கிளவி இல்லத்தே கிளவி. என்ன வசந்தா சொல்லியா? எத்தே பாத்தீல? உங்களுக்கு காதுல பிரச்சனை ஆயிட்டுதே. வயசாயிட்டுன சொன்னேன் பாத்தீல? அதான். குளவி கிளவி எல்லாமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுதே. இருங்க உங்க மவன்ட்ட சொல்லி உங்களை நல்ல காது டாக்டர்ட்ட கூட்டி போக சொல்லி. பாவம் எங்க அத்தை. வயசாயிட்டனாலே ஆட்கள் இப்படித்தான். என்ன பொம்பளை வல்லாம். வாங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஊருக்குள்ள கேட்டோம், நீங்க இங்க புதுசா கடை போட்டிருக்கேன்னு சொன்னாவு. அதான் இங்கேயே பேசிட்டு போலான்னு வந்தோம். ஆமா, அன்னைக்கு சோனியா பாப்பாவை நீங்க பொண்ணு பார்க்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஐயா வந்து இனி வேலையை விட்டு தூக்கிட்டாவு. அதான் இங்க ஒரு கடையை ஆரம்பிச்சிட்டேன். எங்களால தான் உங்க வேலை போச்சு, என்ன மன்னிச்சிருங்க. சரி, அது என்ன செய்ய முடியும், விடுங்க. யாரும் தெரிஞ்சு ஒண்ணுமே பண்ணல, அவங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா, ஆனா நீங்க உங்க பொண்ணை எங்க பையனுக்கு தரதுக்கு சம்மதிச்சீங்கன்னா நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம். ஆனா நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு என்னால செய்ய முடியாது. நீங்க வசதியான நாங்க ஒன்னும் எதிர்பார்க்கல. எங்க தம்பிக்கு உங்க பிள்ளைய பிடிச்சிட்டு நீங்க கெட்டி தந்தா அது மட்டும் போதும். சரி, என்னால முடிஞ்சதை நான் செஞ்சு அனுப்புறேன். சரி, அப்ப நாங்க தேதி பார்த்து சொல்லியோம், அன்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். சரியா? சரி சரிண்ணே, அப்ப நாங்க கிளம்பு. சரிங்க. நல்ல சிறப்பா நிச்சயத்தை நடத்தணும் தம்பி. அம்மா, சித்தி வீட்டுக்கு போன் பண்ணேன். சித்தியால வர முடியாதான், அதனால ஜெயேஷும் பிரீத்தியும் வருவாங்களாமா. அப்படியா? ஆமா, இன்னும் 2 நாள்ல வந்துருவாங்களாம். ஜெயேஷ் பிரீத்தில வந்தா வீடே நிறைஞ்சு போமே. ஆமண்ணே, சின்ன வயசுல விளையாண்ட பத்தி நல்ல ஜாலியா இருக்கும். தரிசி, உன் பொண்டாட்ட சொல்லி வீட்டெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லு. மேல இருக்கிற ரூம் எல்லாம் க்ளீன் பண்ண சொல்லி அவில வந்து தங்கணும்ல. சரிம்மா. உமா, என்ன 2 நாள் கழிச்சு மும்பைல இருந்து ஆட்கள்லாம் வரவோ. வீட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வை. என்ன கெஸ்ட் ரூமையும் க்ளீன் பண்ணி வை. சரியா? இப்ப எதுக்கு விருந்தாளி வரவோ? இன்னும் 1 வாரத்துல தம்பிக்கு நிச்சயம் வச்சிருக்கோம்ல, அதுக்குதான். நிச்சயம் வச்சிருக்கீங்களா? எப்போ? யார்ட்ட யாரு சொன்னது? அது மறந்துருப்போம். ஓ, நிச்சயம் இருக்குன்னு யார்ட்ட சொல்றத மறந்துருவியே. ஆனா வீட்டை தூத்து பெருக்கணும்னா மட்டும் யார்ட்ட வந்து சொல்லுவீங்க? அப்படி இல்ல உமா, நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்தா நம்ம தான் நல்லா கவனிக்கணும். அதான் உன்கிட்ட சொல்லியே, அதனால நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன். என்னால பண்ண முடியாது. உங்க அம்மா பண்ண சொல்லுங்க. உமா, என்ன உமா? எங்க அம்மாக்கு வயசாயிட்டு அவ எப்படி இதெல்லாம் பண்ணுவா? நீ கொஞ்சம் பண்ணி வையா. ஓ, சரி. அப்ப உங்க அம்மா பண்ண வேண்டாம். சூப்பர் உமா, தேங்க் யூ. எனக்கு தெரியும் நீ இப்படிதான் ரொம்ப நல்ல பிள்ளை தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும். உங்க அம்மா பண்ணலனா நீங்க பண்ணுங்க. ஆமா, நீங்க தான். நான் இப்படி உமா கூட்டி பெருக்கி தொடச்சி என்னால முடியாது. உங்களால முடியாதுன்னா அப்புறம் நான் மட்டும் எதுக்கு செய்யணும்? தூத்து பெருக்கி க்ளீன் பண்றதெல்லாம் பழக்கம் இல்ல உமா. அப்ப நான் மட்டும் என்ன? இதுக்காண்டி கோர்ஸ் முடிச்சிட்டு வந்தேன். செய்யலையா இல்ல? அதனால நீங்களே செய்யுங்க. என்ன உமா? என்ன உமா நொன்னோமான்னு ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் எங்க அப்பா வீடா? நீங்க சொல்ற வேலையில நான் செய்ய. அந்த ரூம், மேல உள்ள ரூம்னு எல்லாம் க்ளீன் பண்றதுக்கு. இது உங்க அப்பா வீடு தானே, நீங்க செய்யுங்க. திவ்யா, திவ்யா, சோனி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ அழாத. உனக்கு கல்யாணம் ஆகல, அதான் பார்க்க வந்தேன். ஆமா சோனி, ஆனா நீ எப்படி எடுத்துப்ப இந்த கல்யாணத்தை தெரியல. அதான் நான் என்ன சொல்ல, எது நடக்கணுமோ அதான் நடக்கும். விடு, அத பத்திலாம் எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு. சோனி, என்ன மன்னிச்சிரு சோனி. நீ எப்பவும் என் கூட ஃப்ரெண்டா இருக்கணும். சரி, அழாத. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை என்கிட்ட இருந்து பறிச்சிட்டு நீ சந்தோஷமா இருக்க போறியா? உன்னை அந்த சுரேஷ் சந்தோஷமாவே இருக்க விட மாட்டேன். என்ன வேண்டான்னு சொன்ன அந்த சுரேஷ் நிம்மதியாவே இருக்க கூடாது. கூடவே இருந்து நம்பிக்கை துரோகம் பண்ண நீயும் நல்லா இருக்க கூடாது. 2 பேரும் நான் நல்லாவே இருக்க விட மாட்டேன். அழாத திவ்யா. மேடம்க்கு என்கேஜ்மென்ட் எப்போ? நெக்ஸ்ட் வீக்ல. ஓ, மேடம் என்னைய கூப்பிடுவீங்களா? கண்டிப்பா. நீ இல்லாம எப்படி? சரி, அப்ப நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். சோனி, நீ இப்படி வந்து பேசினது, என் கல்யாணத்துக்குலாம் வருவேன்னு சொன்னது எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் தான். தேங்க்ஸ் சோனி. நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்லாம்? சரி, நான் கிளம்புறேன். ஓகே. ஓ, என்கேஜ்மென்ட்க்கு நான் வராம எப்படி? என்கேஜ்மென்ட்ட கெடுக்க வேண்டாமா? சொல்லுங்களே, உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சனிக்கிழமை, அதாவது ஃப்ரைடே 8:30 PM பார்க்க மறந்துடாதீங்க.